போட்டுக்கோ. பாரு, இங்க நானே உன்னை கண்ணு வச்சிருவேனான்னு. ஏதோ ஒண்ணு இப்பவும் குறையுது. உன் கைகள்ல என் வளையல் இல்ல. வளையல் போட்டுப்பல்ல? கவலைப்படாதீங்க தேவா மாப்பிள்ள, ராதிகா நிச்சயமா அந்த வளையல போட்டுக்குவா. அதுவும் நீங்க அவ்வளோ ஆசையா அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதை போட்டுக்கலன்னா அது உங்களுக்குல்ல அவமானம். நீங்க கொஞ்சம் வெளியில போய் காத்துருங்க. ராதிகாவுக்கு அந்த வளையல போட்டு நான் கூட்டிட்டு வரேன். வா வா ராதிகா. நில்லு ராதிகா. வளையல் போடலையா நீ? போடணும்ல வளையல். அதோ அங்க இருக்கு பாரு வளையல். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வளையல் ரொம்ப பெரிய விஷயம். அடுத்த தடவை நான் உங்களை பார்க்க வரும்போது என்னோட 2 கைகள்லயும் வளையல் போட்டிருப்பேன். நம்பலாமா? நம்பலாம். ராதிகா, ஏ ராதிகா. அட, இந்த நேரத்துல அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லா பூஜையும் முடிஞ்சிடுச்சு ராதிகா. ஆர்த்தி எடுக்க போறாங்க. உன்னை உங்க அப்பா கூப்பிடுறாரு. எல்லாரும் உனக்காக தான் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போ. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? வா சீக்கிரம் வா. எல்லாரும் ஆரத்திக்காக எழுந்துருங்க. கோவிந்த கோபால ராதே ராதே, கோவிந்த கோபால ராதே ராதே, கோவிந்த கோபால ராதே ராதே. மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு இந்த சுப தினத்துல நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கப்பா. அதுக்கு நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கணும் மாப்பிள்ள. ராதிகாவை நீங்க எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன்ப்பா. நான் ராதிகாவை எல்லா வகையிலும் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்றேன்ப்பா. அவளோட எல்லா வழிக்கும் மருந்தா இருப்பேன்ப்பா. இன்னைக்கு நீ இந்த வளையல போட்ட உடனே எனக்கு என் கூட கொஞ்சம் வா. எங்க வா சொல்றேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். உன்னோட காயங்களுக்கு எப்பவும் நான் மருந்தா இருப்பேன்னு. உன்னை எந்த துக்கத்தையும் நெருங்க விட மாட்டேன். உன்னோட சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற எதையும் நான் தகர்த்து எறிவேன். அப்படி யாராவது உனக்கு தடையா இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பா நான் விடவே மாட்டேன்.